எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு வேற ஒருத்தர் பிடிக்கும். இருக்கிறதுலயே வியர்டான பெயின் இதுதான்ல. நாம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம், ஆனா அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு டைப்பிங்னு இருப்பாங்க. நம்ம அவங்களோட ஸ்டோரி ஒரு 100 தடவை பார்ப்போம், ஆனா அவங்க வேற ஒருத்தவங்களோட ஸ்டோரியை பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் that we are not the main character in the story, we are just a side character who likes the lead. ஆனா honestly இட்ஸ் ஓகே. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்றதே ஒரு பியூட்டிஃபுல்லான திங். அது திரும்பி கிடைக்காட்டியும் the feeling of caring for someone is so pure. Just because அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது it doesn't mean you're less or you're not enough. Timing is a bit of mess, அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. நம்ம கேரிங்கா இருந்தா, சப்போர்ட் பண்ணா, இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டா கண்டிப்பா அவங்க மனசை மாத்திரலாம் நம்புவோம். ஸ்டாப் ரைட் தேர். என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் ரியாலிட்டி ஒண்ணுதான். யூ cannot convince someone to love you or choose you. If you have to fight for a spot in someone's life, then you're already in a wrong place. அவங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்றது உங்க தப்பு இல்ல. It's their choice. And keeping yourself in the state of waiting, அதுதான் உங்க மிஸ்டேக். So stop seeking their validation. Stop replaying that situation in your head. So இப்ப என்னதான் பண்றது? Simple. Move on. Move on. No. மூவ் இது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் உங்க ஃபீலிங்ஸையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜஸ்ட் அக்செப்ட் இட். லெட் them be happy with who they like. அண்ட் நீங்க ஃபோக்கஸ் ஆன் யூ. லைஃப் இஸ் so huge. உங்களை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா வருவாங்க. அண்ட் until then, don't lose your worth over someone else's choice. Because the only thing that's matter right now is you.